அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2006, 2011 திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் 2007, 2009 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது போலீஸ் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை சாந்தகுமாரியை விடுவித்து வேலூர் முதன்மை நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவுக்கு எதிராக அந்த உத்தரவை பிறப்பித்தது. இதற்கு எதிராகத்தான் அமைச்சர் துரைமுருகன் மனைவி சாந்தகுமாரி சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து இன்று அந்த சொத்து குவிப்பு மறு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.